Hello everyone, welcome to Finance Piece. Last video la first two main ratios on a profitability and leverage ratios பார்த்தோம். ஒரு கம்பெனி எந்தெந்த வழியிலலாம் ப்ராஃபிட்ஸ் ஜென்ரேட் பண்றாங்க, அதனால எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்றாங்க, எவ்வளோ கடன் இருக்கு போன்ற கம்ப்ளீட் ரேஷியோஸை பார்த்தோம். And now next two segment on a valuation and operating ratios பார்க்கலாம். So let's start a session. First is valuation ratio. Valuation ratioன்றது கம்பெனியோடைய ஆக்சுவல் worth இண்டிகேட் பண்ணும். இந்த கம்பெனியோடைய ஷேரை வாங்குறதுக்கு worth ஃபியூச்சர்ல ரிட்டர்ன் இருக்குமான்னு ஐடென்டிஃபை ஆகும். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணும்போது இந்த வேல்யூவேஷன் ரேஷியோ ஆன பிரைஸ் டு சேல்ஸ், பிரைஸ் டு புக் வேல்யூ, பிரைஸ் டு ஏர்னிங்ஸை பார்க்கறது ரொம்ப முக்கியம். So let me deep dive into this ratio. First is PS ratio, that means price to sales. இந்த PS ratio கம்பெனி சேல்ஸ் பண்ற அமௌண்ட்டை விட மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு இண்டிகேட் ஆகும். இதோட ஃபார்முலா கரண்ட் ஷேர் பிரைஸ் டிவைடட் பை சேல்ஸ் பெர் ஷேர். சேல்ஸ் பெர் ஷேர் கண்டுபிடிக்க டோட்டல் ரெவென்யூ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், தட் இஸ் 185.5 rupees. இந்த அமௌண்ட்டை கரண்ட் ஷேர் பிரைஸோட டிவைட் பண்ணி பார்க்கும்போது பிஎஸ் ரேஷியோ கிடைச்சிரும். ஸோ சன்ஃபார்மாவோட பிஎஸ் ரேஷியோ 8.2 times. இட் மீன்ஸ் எவ்ரி 1 rupee சேல்ஸ்க்கும் ஸ்டாக் வேல்யூ 8.2 times ஹையரா இருக்கு. இதை காம்படிட்டர் கம்பெனியோட மேட்ச் பண்ணா திஸ் வேல்யூ இஸ் குட் ஆர் பேட்னு ஐடென்டிஃபை ஆகும். சிப்லா, ஜைடஸ், டாக்டர் ரெட்டிலாம் சன்ஃபார்மாவோட கம்மியான ரேஷியோல இருக்கு. ஸோ சன்ஃபார்மாவுடைய கம்பெனி வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குன்னு இண்டிகேட் ஆகுது. இந்த பிஎஸ் ரேஷியோ பார்க்கும்போது கம்பெனியோட ப்ராஃபிட் மார்ஜினையும் மைண்ட்ல வச்சுக்கணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் கம்பெனி ஏ அண்ட் கம்பெனி பின்னு ஒரே பிஸ்னஸ் பேட்டர்ன்ல ரெண்டு கம்பெனி ரன் பண்றாங்கன்னு அசியூம் பண்ணிப்போம். போத் ஏ அண்ட் பி கம்பெனியுமே 1000 rupeesக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்றாங்க. இந்த இடத்துல கம்பெனி ஏ உடைய பேட் மார்ஜின் 25% வெர்சஸ் கம்பெனி பி உடைய பேட் மார்ஜின் 15%. இப்போ கம்பெனி பி எவ்வளவுதான் சேல்ஸ் வேல்யூ அதிகமா வச்சிருந்தாலுமே அவங்க கையில இருக்கிற ப்ராஃபிட் 15% தான். ப்ராஃபிட் அதிகமா இருந்தா மட்டும்தான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பெனிஃபிட், ரைட்? ஸோ பிஎஸ் ரேஷியோவை பார்க்கும்போது பேட் மார்ஜினையும் மைண்ட்ல வச்சுக்கணும். தென் பிரைஸ் டு புக் வேல்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புக் வேல்யூனா என்ன? ஒரு கம்பெனி ஃபுல்லா வைண்ட் அப் பண்றாங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் தி பிஸ்னஸ் கம்பெனி தன்னுடைய எல்லா அசட்ஸையும் பிரிச்சு செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது கம்பெனிக்குன்னு இருக்க வேல்யூ ஆஃப் அமௌண்ட், தட் இஸ் புக் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம். இன் சிம்பிள் கம்பெனியுடைய எல்லா ஆப்ளிகேஷன்ஸும் போக பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் டேபிள்ல இருக்கு, தட் இஸ் புக் வேல்யூ. யூஸ்வலா இந்த புக் வேல்யூ பெர் ஷேர் பேசிஸ்ல தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியுடைய புக் வேல்யூ பெர் ஷேர் 50 rupeesனா அந்த 50 rupees தான் கம்பெனி லிக்விடேட் ஆகும்போது ஷேர் ஹோல்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட். ஸோ இதோட ஃபார்முலா கரண்ட் ஷேர் பிரைஸ் டிவைடட் பை புக் வேல்யூ பெர் ஷேர். புக் வேல்யூ பெர் ஷேர் கண்டுபிடிக்க ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், தட் இஸ் 233 rupees. இட் மீன்ஸ் சப்போஸ் சன்ஃபார்மா தன்னுடைய கம்பெனியை க்ளோஸ் பண்ணா கம்பெனி சொத்துக்களை வித்து டெப்ட் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸை செட்டில் பண்ணது போக பெர் ஷேருக்கு 233 rupees ஷேர் ஹோல்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதோட ஆக்சுவல் ரேஷியோ 6.5 times. ஆனா டெய்லி ஷேர் பிரைஸ் ஏறி இறங்குறதால ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் ஆன 52 weeks ஹை அண்ட் லோ வேல்யூவை ஆட் அண்ட் டிவைடட் பை 2 பண்ணா ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் கிடைச்சிடும். தென் இதோட ஆவரேஜ் ரேஷியோ 5.6 times, விச் மீன்ஸ் புக் வேல்யூவை விட 5.6 times ஹையர் வேல்யூடா இருக்கு. இந்த ரேஷியோ கம்மியா இருந்தா அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ்னும், இந்த ரேஷியோ ஹையரா இருந்தா ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸ்னு இண்டிகேட் ஆகும். தென் price to earnings ratio. It's also the another most famous ratio. இதோட ஃபார்முலா current share price divided by EPS. EPSன்றது லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி ஒரு ஷேர்ல இருந்து எவ்வளோ ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகுது. இதோட ஃபார்முலா ரெவென்யூ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், தட் இஸ் 35.3 rupees. Then PE ratio is 43.08 rupees. இதுலயும் சொன்ன மாதிரி கரண்ட் ஸ்டாக் பிரைஸ் டெய்லி ஏறி இறங்குறதால ஆவரேஜ் ஸ்டாக் பிரைஸ் ஆன 52 weeks ஹை அண்ட் லோ வேல்யூவை ஆட் அண்ட் டிவைடட் பை 2 பண்ணா ஆவரேஜ் ஸ்டாக் பிரைஸ் கிடைச்சிடும். ஸோ சன்ஃபார்மாவுடைய PE ரேஷியோ இஸ் 37.17. இட் மீன்ஸ் கம்பெனி 1 rupee ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்றதுக்கு 37.17 rupees ஷேர் ஹோல்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அண்ட் ஃபைனலி த லாஸ்ட் செக்மெண்ட் இஸ் ஆப்ரேட்டிங் ரேஷியோ. கம்பெனில இருக்கக்கூடிய அசட்ஸை எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா யூஸ் பண்ணி ரெவென்யூ ஜென்ரேட் பண்றாங்கன்னு இண்டிகேட் ஆகும். ஃபர்ஸ்ட் இஸ் பிக்சட் அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ. கம்பெனியுடைய பிக்சட் அசட் லைக் பிளான்ட், மிஷினரி, ப்ராப்பர்ட்டியை வச்சு எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்றாங்க. இந்த ரேஷியோ ஹையரா இருந்தா கம்பெனியுடைய பிக்சட் அசட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு இண்டிகேட் ஆகும்.
இதோட ஃபார்முலா ஆப்ரேட்டிங் ரெவென்யூ டிவைடட் பை டோட்டல் ஆவரேஜ் அசெட். இதை சன்ஃபார்மாவுடைய ரெவென்யூ அண்ட் அசெட்டை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 0.58, which means இவங்க பெருசா அசெட்ல இருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணலன்னு இண்டிகேட் ஆகுது. இந்த ரேஷியோவை பார்க்கும்போது ரெண்டு விஷயம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போதான் வளர்ந்துட்டு வர கம்பெனினா அசெட் லைக் ப்ராப்பர்ட்டிஸ், மெஷினரியில நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி டெவலப் ஆன கம்பெனினா வேற சைட் லைக் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங், நியூ ப்ராஜெக்ட்ஸ்னு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல சன்ஃபார்மா ஆல்ரெடி டெவலப்டு கம்பெனி கேட்டகரியில வரும். நெக்ஸ்ட் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர். கம்பெனியுடைய டே டு டே ஆப்ரேஷன்ஸ் எஃபிஷியன்சி எப்படி இருக்கு, லைக் ப்ராடக்ட் தயாரிக்கிறது, கேஷ் ரிசீவபிள், இந்த மாதிரி அன்றாட கொடுக்கல் வாங்கல்ல பணப்புழக்கம் எக்ஸ்ட்ராவா இருக்கா ஆர் பத்தாம லோன் அமௌண்ட்டை யூஸ் பண்றாங்களான்னு கால்குலேட் பண்றது. இதோட ஃபார்முலா கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி, தட் இஸ் 1,99,555 மில்லியன். தென் அதோட டர்ன் ஓவர் கண்டுபிடிக்க ரெவென்யூ டிவைடட் பை ஆவரேஜ் ஒர்க்கிங் கேபிட்டல். ஆவரேஜ் மீன்ஸ் லாஸ்ட் இயர் அண்ட் கரண்ட் இயரோட ஆவரேஜ் அமௌண்ட். ஸோ இந்த கால்குலேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணா சன்ஃபார்மாவோட ஒர்க்கிங் கேபிட்டல் 2.36 டைம்ஸ், விச் மீன்ஸ் எவ்ரி 1 ரூபி ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல்ல இருந்தும் 2.36 டைம்ஸ் ரெவென்யூ ஜென்ரேட் பண்றாங்க. இட்ஸ் நாட் பேட், பட் இன்னும் 4-5 இருந்தா கம்பெனி சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இஸ் டோட்டல் அசெட் டர்ன் ஓவர். கம்பெனியோட டோட்டல் அசெட்ஸ் லைக் கரண்ட் அண்ட் நான் கரண்ட்டை வச்சு எவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்றாங்கன்றது இண்டிகேட் பண்ணும். இதோட ஃபார்முலா ஆப்ரேட்டிங் ரெவென்யூ டிவைடட் பை ஆவரேஜ் டோட்டல் அசெட், தட் இஸ் 5.8 டைம்ஸ். Then inventory turnover ratio. Inventory means production பண்ணி சேல்ஸ்க்கு ரெடியா வச்சிருக்க goods. அந்த goods-அ எவ்வளோ டைம் 1 இயர்ல அகைன் ரீப்ரொடியூஸ் பண்றாங்க. இதை புரியும்படி சொல்லணும்னா மில்க் டெய்ரி ப்ராடக்ட் ஷாப்லாம் இருக்குன்னு அசியூம் பண்ணிப்போம். டெய்லி ப்ரொடக்ஷன் பண்ணி கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்றாங்க. ஸோ டெய்லி அவங்களுடைய இன்வென்டரி ப்ரொடக்ஷன் இருக்கும். அதிகமா சேல்ஸ் ஆனா அப்வியஸா அதிகமா ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகும். That's the point actually inventory ratio gives us. How many times a company production made within a year. இதோட ஃபார்முலா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி, தட் இஸ் 1.8 டைம்ஸ். இதோட டேஸை கால்குலேட் பண்ண 365 டிவைடட் பை இன்வென்ட்ரி டர்ன் ஓவர், தட் இஸ் 202 டேஸ். இந்த 202 நாள் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா சன்ஃபார்மாவுடைய மெடிசின்ஸ் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு எல்லாம் சேல்ஸ் ஆன அப்புறம் அகைன் ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு 6 மாசம் தேவைப்படுது. அஃப்கோர்ஸ் இது மெடிசன் கம்பெனின்றதுனால இவ்வளோ அதிகமான நாட்கள் இருக்கு. இதே எஃப்எம்சிஜி போன்ற ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ் கம்பெனிக்கு டிஃபர் ஆகும். தென் அட் லாஸ்ட் அக்கௌண்ட் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஒரு வருஷத்துல எவ்வளோ டைம் கம்பெனி கஸ்டமர் கிட்ட இருந்தும் டெட்டாஸ் கிட்ட இருந்தும் கேஷ் ரிசீவ் பண்ணிருக்காங்கன்றத இண்டிகேட் பண்றது தான் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் டர்ன் ஓவர். இதோட ஃபார்முலா ரெவென்யூ டிவைடட் பை ஆவரேஜ் ரிசீவபிள், தட் இஸ் 4 டைம்ஸ். இதை டேஸ்ல கால்குலேட் பண்ணா 365 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 91.25 டேஸ், விச் இஸ் 3 மந்த்ஸ். ஸோ ஒரு வருஷத்துல எவ்ரி 3 மந்த்ஸ் ஆர் 4 டைம்ஸ்குள்ள கம்பெனிக்கு கஸ்டமர் அல்லது டெட்டாஸ் மூலியமா கேஷ் ஃபண்ட்ஸ் ரிசீவ் ஆகிறதுன்னு அர்த்தம். ஆல் ரைட், தோனி பெஸ்ட் கிரிக்கெட்டர்னு சொல்றேன். அப்வியஸா நீங்களும் எஸ் தோனி இஸ் த பெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர்னு தான் சொல்லுவீங்க. பட் வை, எதை வச்சு அப்படி சொல்றோம்? ஒன்னு, தோனியுடைய பாஸ்ட் மேட்சஸ், ரன்ஸ், இன்னிங்ஸ், கேச்சஸ்னு அவருடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சே அதை பீட் பண்ணிட்டாங்க, ரெக்கார்ட் பிரேக்கிங்னு சொல்லுவோம். ஆர் எல்ஸ் அவருடைய காம்படிட்டர்ஸ் விராட், ரோஹித் போன்ற பிளேயர்ஸ் ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணிட்டாரான்னு பார்த்து சொல்லுவோம், ரைட்? இதே மாதிரி தான் கம்பெனிஸ்லையும் ஃபினான்ஷியல் ரேஷியோவை அனலைஸ் பண்ணி அந்த கம்பெனியுடைய பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அனதர் காம்படிட்டரோட ரேஷியோஸை எப்படி இருக்குன்னு ஒப்பிட்டு பார்த்து ஒரு ஷேரை வாங்கலாமா வேணாமான்னு டிசிஷன் எடுக்கணும். ஸோ இந்த சீரீஸ்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா என்ன, ஆனுவல் ரிப்போர்ட்டை எப்படி ரீட் பண்றது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லைக் பிஎன்எல், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோலாம் எப்படி இருக்கும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், அதுல இருந்து ரேஷியோஸை எப்படி கால்குலேட் பண்றது, அந்த ரேஷியோஸ் எத்தனை டைப் இருக்கு, லைக் ப்ராஃபிட்டபிலிட்டி, லிவரேஜ், வேல்யூவேஷன், ஆப்ரேட்டிங் ரேஷியோஸ், இது ஒவ்வொன்றும் என்ன இண்டிகேட் பண்ணுது, எந்த வேல்யூல இருந்தா வாங்கலாம், இது போன்ற கம்ப்ளீட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பார்த்துட்டோம். The best investment you can make is an investment in yourself. The more you learn, the more you will earn. Warren Buffett. Think smarter to create wealth. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி ஃபினான்ஸ் அப்டேட்க்கு ஃபினான்ஸ் பீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.